Welcome to Docent Decibel Dream Technologies. Kubernetes in 30 days series ஓட 7th டேல இருக்கோம். ஸோ நேற்று வீடியோவில் Kubernetes சர்வீசஸ்னா என்ன, அதோட ஃபர்ஸ்ட் டைப் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்த்துருந்தோம், கிளஸ்டர் ஐபி. ஸோ இன்னைக்கு செஷனில் நோட் போர்ட், அதாவது செகண்ட் டைப் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பர்பஸ் சர்வ் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். ஸோ கிளஸ்டர் ஐபி அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ், அந்த சர்வீஸ்க்கான மேனிஃபெஸ்ட் என்னங்கிறத பார்த்தோம். நோட் போர்ட் அண்ட் கிளஸ்டர் ஐபி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா மேனிஃபெஸ்ட், அதாவது இந்த YAML ஃபைல் எழுதுகிற மெத்தட் ரொம்ப சிமிலர். மேஜர் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் நோட் போர்ட்னு மென்ஷன் பண்ணுவோம், அதுக்கடுத்து டார்கெட் போர்ட் நம்பர் நோட் போர்ட் நம்பரை மென்ஷன் பண்ணுவோம். நோட் போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுறது ஆப்ஷனல், நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், பண்ணாமையும் விட்டுறலாம். பட் இந்த டைப்பை மட்டும் நோட் போர்ட்னு சேஞ்ச் பண்ணும், அது மேண்டேட்ரி. நோட் போர்ட் சர்வீஸ் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் வித்தின் த கிளஸ்டர் தான் ஆக்சசபிள் கிளஸ்டர் ஐபியில் கிரியேட் பண்ணீங்கன்னா. இதே நீங்கள் நோட் போர்ட்டில் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சேம் அப்ளிகேஷன் ஆக்சசபிள் ஃப்ரம் ப்ரௌசர். இன்டர்நெட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் இருக்க அப்ளிகேஷனை நீங்கள் பப்ளிக் நெட்ஒர்க்குக்கு ஆர் அதர் நெட்ஒர்க்குக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நோட் போர்ட்ன்ற சர்வீஸை கிரியேட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு ஆடிங் அ பாயிண்ட் நோட் போர்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நோட் போர்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நோட் போர்ட் அதாவது போர்ட் நம்பர் செப்பரேட்டாக இதுக்கு இந்த சர்வீஸ்க்கு இருக்கு. அந்த போர்ட் நம்பர் ரேஞ்ச் 30,000 32,776 இந்த போர்ட் நம்பர் ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு எந்த போர்ட் நம்பர் வேணா அலோகேட் ஆகலாம், நீங்க மென்ஷன் பண்ணலனா. பட் நீங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி 30100 மென்ஷன் பண்ணீங்கன்னா நீங்க இந்த அப்ளிகேஷனை நோட் போர்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சேம் போர்ட் நம்பர்ல. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சூப்பர் மேரியோ கேம் ரெடி பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன், நோட் போர்ட்ன்ற சர்வீஸை தான் யூஸ் பண்ணியிருப்போம். நோட் போர்ட்டை வச்சு தான் நம்ம அந்த அப்ளிகேஷனை வெளியே ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணியிருப்போம். இப்போ மேரியோ ஃபைலை வியூ பண்ணோன்னா இதில் ரெண்டு மேனிஃபெஸ்ட் இருக்குது. ஒன்று டெப்ளாய்மெண்ட் இருக்குது, அதாவது உங்கள் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண மேனிஃபெஸ்ட். அப்புறம் அந்த டெப்ளாய்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுற சர்வீஸோட மேனிஃபெஸ்ட் இருக்குது. டெப்ளாய்மெண்ட்டோட மேனிஃபெஸ்ட்டை பார்க்கும்போது ஏபிஐ வெர்ஷன் கைண்ட் மெட்டாடேட்டா ஸ்பெக், அதே 4 ஆர்குமெண்ட்ஸ். ஏபிஐ வெர்ஷன் ஆப்ஸ் v1 கைண்ட், என்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் வித் டெப்ளாய்மெண்ட் இந்த இடத்துல. மெட்டாடேட்டாவில் டெப்ளாய்மெண்ட்க்கு நீங்கள் என்ன நேமு கொடுக்குறீங்களோ அந்த நேமு. ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது ஸ்பெக்கில் ரெப்ளிகாஸ் 3 ரெப்ளிகாஸ் வேணும். செலக்டாஸ் நீங்கள் லேபிளோட டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து கண்டெய்னரோட டெம்ப்ளேட் இருக்கு, அந்த டெம்ப்ளேட்ல லேபிள் டீடைல்ஸ் ப்ளஸ் கண்டெய்னர் டீடைல்ஸும் மென்ஷன் ஆயிருக்கு. இது போக சர்வீசஸோட மேனிஃபெஸ்டும் இருக்கு. இங்க சர்வீஸும் பார்க்கும்போது நோட் போர்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் போர்ட் நம்பரும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் 30008 அப்படின்ட்டு. ஓகே, இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்சஸ். இதை 1ன்னு மாத்திரோம், ரெப்ளிகாஸை சேவ் பண்ணிட்டு kubectl apply -f mario.yaml நமக்கு சர்வீசஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, பாட்ல பார்க்கும்போது நமக்கு தேர்டா ஒரு பாட் ஆட் ஆயிருக்கு, அதுதான் மாரியோட டெப்ளாய்மெண்ட் பாட். kubectl get svc -o wide svcனா சர்வீசஸ். சர்வீசஸ்னு ஃபுல்லாக டைப் பண்ணாமல் svcனும் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். இப்போ மாரியோக்குன்னு பார்த்தா நமக்கு ஒரு செப்பரேட் சர்வீஸ் இருக்கு. ப்ளஸ் அந்த சர்வீஸோட போர்ட் நம்பரும் இருக்கு. கிளஸ்டர் ஐபியில் நம்ம அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம ஐபி அட்ரஸ் ஆர் சர்வீஸ் நேமை வச்சு யூஸ் பண்ணலாம். பட் நோட் போர்ட்டுன்னு வரும்போது நீங்கள் நோட்
ஐபி தான் யூஸ் பண்ணணும். நோட்னா என்ன? kubectl get nodes -o void மாஸ்டர் ஒர்க்கர் மெஷின் ஆல் டுகெதர் ஒன்னா சேர்ந்து தான் உங்களுக்கு கிளஸ்டரை கிரியேட் பண்ணும், கிளஸ்டரா ஃபார்ம் ஆகும். So, அந்த கிளஸ்டர்ல இருக்க எல்லா மெஷினுமே நோட் தான். அது ஒர்க்கர் நோடா இருக்கலாம், இல்ல மாஸ்டர் நோடா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க நமக்கு 3 நோடு இருக்கு. இந்த மூணுத்துல எதுல வேணாலும் நமக்கு அந்த பாட் அசைன் ஆயிருக்கலாம். ஸோ இப்போ பர்டிகுலரா இந்த பாட்ல செக் பண்ண நம்மளோட ஐபி அட்ரஸ் 10.32.2.11 இருக்கு மாரியோ பாட்ல. சேம் பாடை டிஸ்கிரைப் பண்ணலாம். kubectl describe pod and then பாடோட நேம். ஸோ அப்படி டிஸ்கிரைப் பண்ணும்பொழுது என்னென்ன டீட்டெயில்ஸ் விசிபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாடோட நேம், நேம் ஸ்பேஸ் டிஃபால்ட். நேம் ஸ்பேஸுங்கிறதும் முக்கியமான கான்செப்ட். அப்கமிங் வீடியோஸில் நேம் ஸ்பேஸும் பார்த்துடலாம். அடுத்து சர்வீஸ் அக்கௌண்ட்டுங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். நோட், எந்த நோடில் இந்த பாட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ். நோடோட நேம் எல்லாம் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் 10.128.0.17. ஸோ இதுதான் நம்மளோட ஐபி அட்ரஸ். http://10 dot IP address 10.128.0.17. இப்படி ஆக்சஸ் பண்ணோன்னா நமக்கு எதுவுமே ஆக்சசபிளாக இருக்காது. பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கும், ஆர் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேலே உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த போர்ட் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணலை, அதுதான் ரீசன். ஸோ இப்போ இது கூட 3008 10.128.0.17 I guess. ஆமாம், சாரி, அது இன்டர்னல் ஐபி அட்ரஸ். மை பேட். நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ண வேண்டியது எக்ஸ்டர்னல் ஐபி. சாரி கைஸ், சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். ஸோ இப்போ இங்கே நமக்கு நோடோட டீட்டெயில்ஸ் டேக் ஆயிருக்கு. நோடோட நேம் ஆர் நோடோட ஐபி அட்ரஸ். இது இன்டர்னல் டீட்டெயில். நீங்கள் எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க்கில் தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ், அது கூட நோட் போர்ட் நம்பர். நீங்கள் மென்ஷன் பண்ணால் 3008ங்கிறது நான் மென்ஷன் பண்ண போர்ட் நம்பர். அப்படி இல்லை வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த போர்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகும். 30,000லேருந்து 32,000 32,000 வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு போர்ட் நம்பர் அசைன் ஆகும். இப்போ கேம் நம்மளால ப்ளே பண்ண முடியும். ஓகே, இது முடிஞ்சது. இது ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணது தான், ஏன்னா சூப்பர் மாரியோன்ட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். பட் புதுசாக இன்னொரு விஷயத்தை சேர்த்து ட்ரை பண்ணலாம். மெவன் வெப் ஆப்போட கண்டென்ட்டை நம்ம கிளஸ்டர் ஐபியில் சர்ச் ட்ரை பண்ணோம், கனெக்ட் பண்ணி நேற்று. அதோட HTML பேஜ் மட்டும் விசிபிளாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதே சேம் அப்ளிகேஷனை நோட் போர்ட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம், என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, டைரெக்டாக டைப்பில் நோட் போர்ட் அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மாரியோலையும் நோட் போர்ட் தான் இருக்கு. பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ், இந்த நோட் போர்ட் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், அங்கே நான் மென்ஷன் பண்ணலை. ஓகே, இப்போ அப்ளை பண்ணலாம் அந்த சேஞ்சஸை.
kubectl apply -f cluster ip.yaml. நமக்கு பண்ண சேஞ்சஸ் பாட்ல எதுவுமே இல்லை. ஸோ பாட் அன்சேஞ்ச். ஆனால் சர்வீஸில் நம்ம டைப் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ கான்ஃபிகர்ட்னு வந்திருக்கு, அன்சேஞ்ச்னு வராமல். இப்போ kubectl get svc -o void. ஓகே, இங்க பர்டிகுலரா நம்மளோட ஐபி அட்ரஸ், ஐ மீன் போர்ட் நம்பர், நோட் போர்ட் 30857. நம்ம மென்ஷன் பண்ணா எதை மென்ஷன் பண்றோமோ அந்த போர்ட் நம்பர், அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா பிட்வீன் த ரேஞ்சுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு போர்ட் நம்பர் அசைன் ஆகும். இப்போ இது எந்த நோட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். kubectl get path. நம்மளோட ஃபோக்கஸ் Maven web app. ஸோ kubectl describe pod Maven web app pod. இதை டிஸ்கிரைப் பண்ணும்பொழுது இந்த பர்டிகுலர் பாட் எந்த நோட்ல ரன் ஆயிட்டு இருக்குன்ற டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். சேம் 10.128.0.17 kubectl get nodes. Sorry, no wide. ஓகே, சர்ப்ரைசிங்லி ரெண்டு அப்ளிகேஷனுமே இந்த சேம் நோட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் ஒன்று தான். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் கூட 3008 ரன் ஆகல. ஆர் 3000, சாரி 30,000 857 செக் பண்ணலாம். அப்பாச்சி டாம்கேட். ஓகே, ஆக்சுவலா இந்த இடத்துல நம்மளோட பர்டிகுலர் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம். அப்பாச்சியோட பாஸ்வேர்ட் ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணல. இது என்னோட மிஸ்டேக். பட் ஸ்டில் இது ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்மளோட அப்ளிகேஷன் அப்பாச்சியில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்பாச்சி டாம்கேட்ல. ஸோ இந்த ஐபி அட்ரஸில் போர்ட் நம்பரில் அப்பாச்சி ரீச்சபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பாஸ்வேர்டு, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா, என்டர் பண்ணால் நம்மளோட அப்ளிகேஷனும் ஆக்சசபிளாக இருக்கும். நம்ம ஹெச்டிஎம்எல் பேஜ் யூஐ எப்படி டிசைன் பண்ணிட்டோமோ அந்த அப்ளிகேஷன் விசிபிளாக இருக்கும். ஸோ நேற்று வீடியோவில் கிளஸ்டர் ஐபி பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் நோட் போர்ட்டுன்ற டைப்பை பார்த்துருக்கோம். நோட் போர்ட்டுக்கு ரெண்டு எக்ஸாம்பிளை பார்த்தோம். ஒன்று சூப்பர் மேரியோ அண்ட் இப்போ வெப் அப்ளிகேஷன். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க ரெண்டு டைப்பும் என்ன பர்பஸ், எதனால் அதை யூஸ் பண்ணுறோன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.